இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மஞ்சள் வந்து வீட்டிலேயே வளர்த்து அதை அறுவடை பண்ணி வீட்டிலேயே வந்து மஞ்சள் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மஞ்சள் வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து போன பொங்கலுக்கு வந்து வச்ச மஞ்சள் இந்த பொங்கலுக்கு அறுவடை பண்ணுறோம். நம்ம மஞ்சள் கிழங்கு வச்சு அதில் வந்து டெய்லி நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் போதும், அது தானாக வளர்ந்துடும். இது வரைக்கும் நான் மஞ்சள் வளர்த்ததில் வந்து இது வந்து நோய் தாக்குதல் வந்து எந்த இதுவும் வந்ததில்லை. இதில் எவ்வளோ மஞ்சள் கிடச்சிட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு பொருள் வந்து வீட்டிலையே வளர்த்து அதை வந்து வீட்டிலையே தயாரித்தோம் அப்படின்னா அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குங்கிறத நம்ம வளர்த்து நம்ம செஞ்சு பார்த்தா தெரியும். இது பாருங்கள், கொத்தாக இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் வந்து வளர்த்து நம்ம பண்ணுறப்ப தான் வந்து விவசாயிங்க வந்து ஒவ்வொரு பொருளையும் வந்து வளர்க்குறதுக்கு, ஒரு செடியும் ஒரு கீரையும் ஒரு காய்கறி செடியும் வளர்க்குறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ உழைப்பு போடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இது ஃபுல்லாக செடியை மட்டும் விட்டுட்டு கிழங்க மட்டும் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இந்த மஞ்சளில் வந்து நம்ம மஞ்சள் தான் பண்ணோம் அப்படின்னு இல்லை, மஞ்சளில் வந்து ஊறுகாய் கூட போடலாம். இதை வந்து எடுத்து இது வந்து பசு மஞ்சள்னு சொல்லுவாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால இதை எடுத்து வந்து பாலில் போட்டு நம்ம வந்து சளிக்கு அதுக்கெலாம் குடிக்கலாம். இந்த மஞ்சள் வந்து நான் தொடர்ந்து 2வது முறையாக அறுவடை பண்ணி தயாரிக்கிறேன். இது வந்து வருஷம் வருஷம் வந்து போட்டுட்ருக்கேன். வருஷம் வருஷம் வரதில் வந்து ஒரு சின்ன கிழங்கு செடி எடுத்து அப்படியே வச்சுருவோம். அது வந்து அடுத்த வருஷத்துக்கு பொங்கலுக்கு வந்து அறுவடை பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு எங்களுக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வச்சுருவோம். செடி ஒரு கிழங்கோட செடி எடுத்து அப்படியே வச்சுருவோம். இது வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்து அறுவடை பண்ணுவோம். வருஷம் இதை வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொங்கலுக்கு கிடைச்ச மஞ்சளில் வந்து ரொம்ப மண் அதிகமாக இருந்தது. இதை வந்து ஒரு 4-5 தடவை வந்து நான் கழுவி எடுக்கிற மாதிரி இருந்தது. மண் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 3-4 தடவை போதும். இதை வந்து ஒரு 6 தடவையே வந்து நான் கழுவி எடுத்தேன், மண் வந்து நிறைய இருந்ததுனால. பாருங்கள், இது வந்து நான் நிறைய இடையில வந்து ஃபுல்லாக கழுவிட்டு இது லாஸ்ட்டாக வந்து கழுவுறேன். இப்போ வந்து மஞ்சள் நல்லாவே தெரியுது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வேர் பகுதிகளில் மட்டும் லைட்டாக அந்த ப்ரௌனாக இருந்தது. அது அப்புறமா வந்து வேக வச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். நம்ம மஞ்சள் வேக வைக்கிறப்ப வீடே வந்து மஞ்சளாக மணக்கும். பாருங்கள், இது நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ மஞ்சள் இருக்குது. இதிலேருந்து எவ்வளோ மஞ்சள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் வேக வைக்கிறதுக்கு மீடியம் ஸ்டவ் வந்து எடுத்துக்கோங்க, மீடியம் பர்னர் எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியம் பர்னர் எடுத்துக்கிட்டேன். ஒரு குண்டாவில் வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு மஞ்சள் ஃபுல்லாக வந்து மூழ்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டேன். மீடியம் பர்னர் அப்படின்னா, அதிக பர்னர் அப்படின்னா ரொம்ப வெந்துடும், ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். மீடியம் பர்னர்னால் நமக்கு தேவையான அளவு வந்து வேக வச்சுக்கலாம். மஞ்சள் வேக வைக்கிற டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து மீடியம் பர்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து டைம் எவ்வளோ ஆச்சுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து என்னென்னா ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி நான் போட்டு வச்சுட்டேன். நிறைய பேர் வந்து மேலே வேஷ்டி போடுவாங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் போடலை. ஜஸ்ட் வந்து வேக வைக்கிறதுக்கு மட்டும் ஜஸ்ட் தண்ணியில் வேக வைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நான். பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நல்லா இது பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து நான் கொஞ்சம் வேகாததுனால நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வேக விட்டேன். 40 மினிட்ஸ் வேக விட்டதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஃபோக்கில் எடுத்து நைஃப்பில் இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா கட் ஆகணும். இந்த மாதிரி வெந்துச்சுன்னு, இந்த பதத்தில் வெந்துச்சுன்னா போதும், நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 40 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு. சில மஞ்சள் வந்து பெருசாக இருந்ததுனால அது நான் வந்து நல்லா வேகிறதுக்கு வந்து டைம் எடுத்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டைம். இந்த மாதிரி நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறப்போ மஞ்சள் வந்து நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சளை எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து கேரட் சீவுற மாதிரி சீவிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, என்னால் வந்து மொட்டை மாடியில் காய வைக்க முடியாது, நான் வந்து பால்கனியில் தான் காய வைக்க முடியும். அதனால இந்த மாதிரி சீவினா தான் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸில் வந்து மஞ்சள் வந்து காயும். இந்த மாதிரி நல்லா நான் சீவி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கையில் ஃபுல்லாக நல்லா மஞ்சள். இந்த மாதிரி கேரட்டை வந்து சீவுற மாதிரி சீவிக்கிட்டேன். இது வந்து எனக்கு சீக்கிரம் காஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக. சீவினதுக்கப்புறமா பால்கனி வெயிலில் வச்சுட்டேன். இது வந்து எங்களுக்கு பால்கனி வெயில் ஒரு சைடு தான் அடிக்கும். அதனால் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 3 டேஸ் ஆச்சு ஃபுல்லாக காயறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி மொறுன்னு நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நாம் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்துடணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது. ஈரப்பதம் இருந்ததுன்னா மிக்சியில் அடிக்கிறப்ப எல்லாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்காது.
நல்லா காஞ்ச அப்புறம் சின்ன ஜார் அளவு குவான்டிட்டி தான் இருந்துச்சு. அதனால் வந்து ஸ்பைசஸ் ஜாரில் போட்டுக்கிட்டேன். இது வந்து சுஜாதாவோட மிக்ஸி இது. அது வந்து ரிவ்யூ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட ஜார் தான் யூஸ் பண்ணி வீட்லேயே அரைக்கிறேன். இதெல்லாம் வந்து வெளியில் கொடுத்து அரைக்க முடியாது. கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கணும். சும்மா இது வந்து கிராம்ஸ் கணக்கில் இருக்கறனால வீட்லேயே அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா ஹையில் வச்சு ரொம்ப நேரம் ஓட்டினா நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம சலித்து எடுத்துக்கணும். மூடியிலையும் இந்த மாதிரி நல்லா ஒட்டி இருந்துச்சு பாருங்கள். இது சலித்து எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ குவான்டிட்டி தான் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே வந்து வீட்டில் தயாரித்தது வந்து ரொம்ப சந்தோஷம். வீட்டில் குழந்தை இருக்கனால அவங்களுக்கு தனியாக சமைக்கிறப்போ அதை இந்த மஞ்சள் வந்து அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணிப்பேன். 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க.